இந்த ஐசிஎன் காம்படிஷனுக்காக நான் டெய்லி என்னென்ன சப்ளிமெண்ட் சாப்பிடுறேன், அது எவ்வளோ சாப்பிடுறேன்னு ஃபுல்லா அந்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுவரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து, அதுல எந்தெந்த நியூட்ரியன்ட்ஸ்லாம் டெஃபிஷியன்ஸியா இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம கோச் அத சரி பண்றதுக்காக குடுத்த சப்ளிமெண்ட் தான் இதெல்லாம். ஸோ நீங்க இதே சப்ளிமெண்ட் இதே டோசேஜ்ல எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்க கோச் கிட்ட கேட்டுட்டு அப்புறமேட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. காலையில ஒரு மீல முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபிஷ் ஆயில், விட்டமின் டி டேப்லெட் 4000 ஐயூ அண்ட் விட்டமின் சி டேப்லெட் 1000 எம்ஜி அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் ஒரே ஒரு கால்சியம் டேப்லெட் 500 எம்ஜி. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு மல்டிவிட்டமின் ஒரு டேப்லெட்டும், சிட்ரலின் மேலட் 2 ஸ்கூப், பீட்டா அலனின் 1 ஸ்கூப். போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு அகைன் சிட்ரலின் மேலட் 1 ஸ்கூப் அண்ட் கிரியேட்டின் 2 ஸ்கூப். இதெல்லாம் கம்பைன் பண்ணி ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்டாவே இருக்கு. ஆனா கிரியேட்டின், சிட்ரலின் மேலட்டும் எக்ஸ்ட்ரா டோசேஜ் வேணும்ன்றதுனால நான் தனித்தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வே புரோட்டீன நான் ஓட் மீல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெக்னீசியம், ஒரு ஜிங்க் கேப்சூல போட்டு முடிச்சுக்குவேன். அண்ட் எதுக்காக இவ்ளோ சப்ளிமெண்ட்? இதெல்லாம் எடுத்தா தான் காம்படிஷன் பண்ண முடியுமா? இதுலலாம் என்ன யூஸ் இருக்குன்னு நான் கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா படிச்சு பாருங்க.